ஹாய் ஜஸ்மா வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட என்னோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். சம்மர் ட்ரிப்காக நான் ஊட்டி போயிருந்தேன். ஊட்டியில் ஒரு 4 days சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வெயிலுக்கு நம்ம எங்கேயாவது போய் ஒரு சில் கிளைமேட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தான் எல்லாரும் ஆசைப்படும். ஸோ அந்த வகையில் ஊட்டியில் சூப்பரான பிளேசஸ் நிறைய இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அங்கே நிறைய ட்ரீஸ், நிறைய கிளைமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக, மழையும் ரொம்ப அழகாக பெஞ்சிருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு சாக்லேட் ஃபேக்ட்ரி காட்ட போகிறேன். நிறைய விதமான சாக்லேட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ மெகா கிவ் அவே கான்டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. இதில் 100 பேருக்கு இமிடேஷன் ஜுவல்லரி ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஊட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான பிளேசஸ் இருக்குது. ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், ஷூட்டிங் ஸ்பாட், பைக்காரா ஃபால்ஸ் அண்ட் லேக், போட் ஹவுஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். தொட்டபெட்டா பார்க் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், முக்கியமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், நிறைய பேர் இப்போ இருக்க ப்ரெஷர் தாங்காமல் ரிலாக்ஸ் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு சாக்லேட் எசன்ஸ் தயாரித்து அதுக்கப்புறம் அது ஷேப்ஸ் வைஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு எல்லாமே சேல் பண்ணுறாங்க. சாக்லேட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிளெயின் சாக்லேட் இருக்குது, ஆல்மண்ட்ஸ், பாதாம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு தந்திருக்காங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்ததான் இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஷேப் ஒரு ட்ரேல வந்து கம்ப்ளீட்டாக சாக்லேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. அது நல்லா ஐஸ், அதாவது ஃப்ரீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஷேப் வைஸ் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஃபில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எசன்ஸ் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியுது பாருங்கள். ஸோ அந்த சாக்லேட் எசன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் ரீதியாக யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் அதோட ப்ராசஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி கட் பண்ணுறாங்கன்னு காட்ட போகிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ட்ரேல வந்து ஃபில் பண்ணாங்க இல்லையா, இப்போ அந்த ட்ரே ஃப்ரீஸ் ஆன பிறகு எடுத்து ஈக்குவல் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறாங்க பாருங்கள். எந்த ஒரு மெஷர்மெண்ட் இல்லாமல் அவரே ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கே செம்மையாக ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனக்கெல்லாம் நான் கூடுது, எப்பா செம்ம சாக்லேட்ஸ். என்ன தான் சொல்லுங்கள், எத்தனை சாக்லேட் வெரைட்டிஸ் வந்தாலும் ஹோம்மேட் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. அதுவும் இந்த கொடைக்கானல் ஊட்டி சாக்லேட்ஸ் எல்லாம் அப்பா யம்மி, செம்ம டேஸ்டாக இருக்கும். அங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கட் பண்ணி அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்றது காட்டுறாங்க பாருங்கள். அந்த ஸ்கொயர் ஷேப் எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள், அதுதான் விஷயமே. அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் செய்கிறதுக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிம்பிளி சூப்பர். எனக்கு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்போ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் எல்லாமே கட் பண்ணது எல்லாமே ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் வந்து சேல் பண்ணுறதுக்காக சப்ளை பண்ணுறாங்க. நல்லாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பாக்ஸஸ் வந்து அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இவங்களோட ஒர்க் ப்ராசஸே வந்து இந்த மாதிரி தான். எப்பா செம்ம பாக்ஸஸ் எத்தனை இருக்குப்பா. இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாமே நம்ம அள்ளி சாப்பிடக்கூடாதா அந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ பாதாம் வெரைட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நார்மலாக பாதாம் பருப்பு எடுத்து ஒரு அவனுக்குள்ளே ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ட்ரேல போடுறாங்க. அந்த ட்ரேல வந்து உங்களுக்கு பாதாம் பருப்பு எல்லாமே ஈக்குவலாக வந்து போட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வச்சுருவாங்க பாருங்கள். அது ஃபில் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே ரொம்ப வந்து க்ளீனாக பண்ணுறாங்க. அவங்க கைக்கு வந்து எந்த அழுக்கும் படக்கூடாதுன்றதுக்காக கையில் வந்து அந்த கவர் எல்லாமே கவர் பண்ணி க்ளீனாக பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் செட் பண்ணி ஸோ அவங்களோட பழைய ப்ராசஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க பேக்கேஜ் ப்ராசஸ்க்காக. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் போனப்போ செம்மையான சீசன், அவங்களுக்கு சொல்லவே வேணாம். நிறைய பீப்புள் கூட்டமாக வந்து ஊட்டியை விசிட் பண்ணக்காக வந்திருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், நான் ஓட்டிங் டைமில் வந்து நாங்கள் அந்த லீவ் கிடைக்காதனால கிளம்பி போயிருந்தோம். செம்ம கூட்டங்கள்லாம்
பாருங்கள் எவ்வளோ விதமாக சாக்லேட்ஸ் இருக்குது. கேரமல் ட்ரஃபிள், ஆல்மண்ட் ட்ரஃபிள், ரோஸ்டட் ஆல்மண்ட் முட்டீஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து ஷேப் வைஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க சாக்லேட்ஸ் எல்லாமே. இது எல்லாமே நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு, என் மாமியார் வீடுக்கு, அப்புறம் என் சித்தி வீடுங்க எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி போயிருந்தேன். இது எல்லாமே நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே ஷேர் பண்ணி நானும் நல்லா சாப்பிட்ட சாக்லேட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள் எத்தனை விதமான கூட்டம் வந்து இங்கே வந்து குமிஞ்சிருக்காங்க சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக. ஓ மை காட், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய விதமும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள்.